Good morning. Welcome to day 22 of my November 30 day challenge. எனக்கு வந்து November 22 and a Saturday morning. மார்னிங் சீக்கிரமெல்லாம் எந்திரிக்கல. கரெக்டாக எந்திரிச்சு கிளம்பவே டைம் ஆயிடுச்சு. கரெக்டாலாம் கிளம்பல. மோஸ்ட்லி நான் மார்னிங் வீட்லேயே சாப்பிட்டுட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வீட்டில் சாப்பிட டைம் இல்லாததுனால அம்மா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பஸ்ஸில் ஏறினதுமே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து எனக்கு செமஸ்டர் ப்ராக்டிக்கல்ஸ், இதோட மாடல் ப்ராக்டிக்கல்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இந்த சப்ஜெக்டில் மொத்தம் 2 எக்ஸாம் தான். ஒரு மாடல் ப்ராக்டிக்கல், ஒரு செம் ப்ராக்டிக்கல், அவ்வளோதான். ஸோ மாடல் ப்ராக்டிக்கலுக்கு நான் முன்னாடியே உட்காந்து எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் இதுக்கு முன்னாடி விலாக்ஸ்லேயே நான் படிச்சிருப்பேன். அந்த 16 எக்ஸ்பெரிமெண்ட்டும் படிக்கணும், அப்படியே மனப்பாடமாக தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் அது படிக்கணுமா படிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாததுனால நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஸோ அதனால நான் சும்மா அதை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன், ஆல்ரெடி நான் படித்ததுனால. ஸோ சும்மா பார்த்துட்டு அந்த சிலபஸும் ஒரு வாட்டி பார்த்தேன், சிலபஸில் என்னென்ன இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி போயாச்சு. போன உடனே எனக்கு எந்த ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த லேபோ அந்த லேபுக்கு நான் வந்து போயிட்டேன். ஸோ போயிட்டு நான் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன். எக்ஸாம் முடித்தோடனே காலேஜ் பஸ் இருந்திருக்கு. பட் 12:30க்கே போயிட்டுருக்காங்க. எனக்கு அரௌண்ட் ஒரு 12:25 போல் தான் என்னை வெளிலையே அனுப்புனாங்க. அங்கேருந்து நான் வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக போயிடும். ஸோ நான் வந்து எம்டிசி பிடிச்சி வீட்டுக்கு வரும்போது சரி ஓகே சர்ச் போகலாம் அப்படின்னு நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லி நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். ஸோ நான் மட்டும் தனியாக அம்மாவுக்கு கால் பண்ணி நான் வந்து சர்ச் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சர்ச் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தென் நான் சாப்பிடாம தான் கிளம்பிட்டேன். நான் காலேஜ்லேருந்து பஸ் பிடிக்கிறதுக்கு சாப்பிடாமலே கிளம்பிட்டேன். ஸோ பசிச்சுது. ஸோ நான் தனியாக போயிட்டு ஒரு சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு தென் மில்க் ஷேக்கும் ஆர்டர் பண்ணேன். அந்த மில்க் ஷேக் குடிக்கவே முடியல. ஸோ பொறுமையாக உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு அதை பொறுமையாக குடிச்சிட்டு தென் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து பனானா வந்து வாங்கிக்கிட்டேன். பனானா வாங்கிட்டு அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாப்பில் வீட்டுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக பஸ் வரல. ஸோ ரொம்ப நேரமாக அங்கே தான் நின்றுட்டுருந்தேன். அண்ட் தென் தேங்க்ஃபுல்லி பஸ் வந்துச்சு. அண்ட் பஸ் வந்து காலியாக இருந்துச்சு, ஓரளவுக்கு சீட்டும் கிடச்சிது. ஸோ நான் வந்து உட்காந்து பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டு படிக்கலாம் இல்லை, அதோட அந்த டே முடிச்சுட்டேன். தட்ஸ் இட் ஃபார் day 22. day 23ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.